ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயகிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/1/2024 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னிக்கே புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார், கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள். இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. மகாபெரிவாவுடைய அன்னைக்கு ஆராதனைகள் நடக்கும். 9ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திலையும் கிருஷ்ணபட்சத்திலையும் மாதத்துக்கு 2 தரம் வரும். சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி என்னுடைய இந்த காரியங்கள்லாம் நிறைவேறத்துக்காக நான் ஒரு 24 பிரதோஷம் இல்லைன்னா 48 பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா. அவள்லாம் சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் பொதுவாக பண்ணுறது. பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா, கஷ்டங்கள் போகிறதுக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும், மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும், திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ கால விரதம் இருக்கா. பொதுவாகவே பார்த்தோம்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலில் மிகவும் ஏற்றமான விசேஷம். அதற்கு பிறகு 9ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால் ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு. சனி பகவானை கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா, தாய் தந்தையர் இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை. 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை. இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற விஷயங்கள், அகங்காரம், மமகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் 1ஆம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. அது ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ், டேட் கரெக்ஷன், இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இன்றைய கோல்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாரம் வரக்கூடிய
சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு, சந்திராஷ்டமம்ன்றது வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஏற்கனவே சொன்ன எளிய பரிகாரம். அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களே ஆனால், கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால், சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போது இந்த வாரம் 8/1 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசியான்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 5-9ஆம் அதிபதி பரிவர்த்தனை, ராசி அதிபதி 5ஆம் இடத்தில், 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் பரிவர்த்தனை ஏற்படுத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 8/1/2024 14/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் பெரிய ஏற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு 1, 5, 9 திரிகோணஸ்தானம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று ஆரோக்கியம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருங்கோ. ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்றுக்காதீங்க. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். எதிராளிகள் கூட்டாளிகளாகவே இருப்பார்கள். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடம்னு சொல்கிறது ரேஸு, லாட்ரி, ஷேரு, அது தவிர திடீர் புதையல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சிறு சிறு செலவுகள் வீட்டுக்குன்னு பண்ணுவீங்க. வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8/1/2024 9ஆம் தேதி 9/1/2024 ராத்திரி ஒரு 7:45 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். தாய்க்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷமாக இருக்குது. சுபத்துவம் அடைகிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்குது. அதனால் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் மருத்துவத்துக்குன்னு செய்ய வேண்டிய காலகட்டம், அதுவும் குழந்தை பிராப்திக்குன்னு. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணியிலிருந்து 14ஆம் தேதி ஒரு 2:45 3 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும். வேலைக்கு மூலியமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். இருந்தாலும் சனி பகவான் 7ல் இருக்கிறதுனால கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனால கூட்டாளிகள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 14ஆம் தேதி கார்த்தால ஒரு 2:55 அதாவது ஒரு 2:30 3 மணியிலிருந்து 16ஆம் தேதி காலை ஒரு 5:30 6 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சமசப்தமத்தில் சனி பகவானோட சந்திர பகவான் இருக்கார். சிறு சிறு செலவுகள் பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் வந்தே தீரும்.